Good morning students. Today we are going to discuss about electricity grade 7 science electric circuit, electric current and its effects. Okay, in previous class in this lesson some topics have covered. Okay, see here what is mean by electric current, electric circuit and symbols of electric components, heating effect of electric circuit, electric fuse also already we have discussed. Okay, are you understand? What is mean by first what is mean by electric current? Last class la enna paathom appadina electric current na enna paathom la yaabam irukka illaya? What is mean by electric current? Electric current which is nothing but flow of electricity or flow of electrons, that is called the electric current அப்படினு போதோ. Okay, what is mean by electric current? Electric current which is nothing but flow of electricity through a conductor. What is mean by conductor? Conductor means like wire. Okay, that is called the conductor. What is mean by electric current? Which is nothing but flow of electricity through a wire, that is called the electric current அப்படினு பார்த்தோம் இல்லைங்களா? Okay, next what is mean by electric circuit அப்படினா என்னன்னு பார்த்தோம். Okay, அந்த flow of electricity, flow of electrons எது வழியா நம்ம பாஸ் பண்ணுவோம்? ஒரு சர்க்யூட்ல பாஸ் பண்ணுவோம். Okay, that is the closed circuit, that is called the electric circuit ன்னு சொல்லுவோம். A circuit consists of என்ன சர்க்யூட்ல என்னென்ன இருக்கும்னு சொல்லிருக்கேன்? 4 categories. Okay, battery, key, wire and another one is the switch, that is called the electric circuit அப்படினு பார்த்தோம். அடுத்து symbols of electric components னா என்னன்னு பார்த்தோம். Symbols of electric components ங்கிறது என்னது? அதாவது நம்ம பேட்டரின்னு சொல்றோம் இல்லையா, இதுதான் பேட்டரி. பேட்டரியோட இது வந்து பேட்டரி இருக்கு இல்லையா, இது இப்படியே நம்ம எல்லா டயக்ராம்லயும் நம்ம போட முடியாது. ஓகே, ஸோ அப்போ பேட்டரிக்கு எப்படி சிம்பிள்ஸ் போடுவோம்? இதுதான் பேட்டரி, இது பாசிட்டிவ், இது நெகட்டிவ் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஒவ்வொன்றுக்கும் பார்த்தோம் இல்லையா. ஓகே, அதே மாதிரி சுவிட்ச் ஆன் பொசிஷன், ஆஃப் பொசிஷன் என்னன்னு பார்த்தோம். இது வந்து சுவிட்சு இப்படி இருந்துச்சு அப்படின்னா ஆஃப் பொசிஷன், இப்படி இருந்துச்சு அப்படி இது வந்து ஆஃப் பொசிஷன், திஸ் இஸ் த ஆன் பொசிஷன் அப்படின்ட்டுலாம் பார்த்தோம். கீ அப்படின்னு கீ கிடையாது. நெக்ஸ்ட் என்னது? பல்பு அப்படின்ட்டு பார்த்தோம். பல்ப் எப்படி இருக்கும்? இப்படி போட்டிருந்தோம் இல்லையா, சாரி நம்ம வந்து நார்மலாக வீட்டில் பல்ப் எப்படி இருக்கும்? இப்படி இருக்கும் இல்லையா, அதனுடைய சிம்பிள் எப்படி போட்டுக்கலாம்? இப்படி போட்டு இப்படி போட்டுக்கிட்டோம். சரியா, இதுதான் நம்ம என்னென்னு சொன்னோம்? பல்பு. ஓகே, இது சர்க்யூட் டயக்ராமோட சிம்பிள்ஸ் அப்படின்ட்டு என்னென்னு பார்த்தோம். ஓகேவா, ஏன் அப்படின்னா சர்க்யூட் வந்து நம்ம ஷார்ட்டாக ட்ரா பண்ணுறதுக்கு இந்த மாதிரி சிம்பிள்ஸ் வந்து யூஸ் பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட்டு heating effect of electric current அப்படின்ட்டு என்னன்னு பார்த்தோம். What is mean by heating effect of electric current? Electrical energy is converted into heat energy, that is called the heating effect of electric current அப்படின்னு பார்த்தோம். அதுக்கு என்னென்ன எக்ஸாம்பிள்ஸ் அப்படின்ட்டு பார்த்தோம் இல்லையா. என்னென்ன எக்ஸாம்பிள் பார்த்தோம்? எலக்ட்ரிக் வாட்டர் ஹீட்டர், அயன் பாக்ஸ், மைக்ரோ ஓவன். திஸ் இஸ் கால்டு த electrical energy is converted into heat energy, that is called the heating effect of electric current அப்படின்ட்டு பார்த்தோம் இல்லைங்களா. ஓகே, நெக்ஸ்ட்டு electric fuse னா என்னன்னு பார்த்தோம். What is mean by electric fuse? Which is nothing but electric fuse is one of the safety device. ஓகேவா, இப்போ சப்போஸ் வந்து எலக்ட்ரிக் சர்க்யூட்டில் ஓவர் கரண்ட் வந்து பாஸ் ஆகுது. ஓகே, திஸ் இஸ் கால்டு த எலக்ட்ரிக் சர்க்யூட். எலக்ட்ரிக் சர்க்யூட் கன்சிஸ்ட் த 4 பார்ட்ஸ். ஓகேவா, ஃபர்ஸ்ட் என்னது? பேட்ரி, அப்புறம் என்ன இருக்கும்? பல்பு, என்ன எலக்ட்ரிக்கல் டிவைஸ் எடுத்துக்கிறோமோ அது. ஓகேவா, see here, this is the switch. இது ஒரு எலக்ட்ரிக்கல் சர்க்யூட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, this is called the electrical circuit. Open circuit, this is called the open circuit and another one is the இது closed circuit. Sorry, this is the open circuit, this is called the closed circuit அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, இப்போ closed circuit இருக்கும்போது பல்ப் என்ன ஆகும்? க்ளோ ஆகும் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, இப்போ இந்த எலக்ட்ரிக் சர்க்யூட்டில், ஓகே, in this electric circuit suppose over currents are flow. Okay, over currents are flow. What happened? The bulb are fused. Are you understand? அப்போ சேஃப்டி டிவைஸ்ங்கிறது இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு எலக்ட்ரிக்கல் டிவைஸ், எலக்ட்ரிக் ஃபியூஸ் அப்படிங்கிறத நம்ம சர்க்யூட்டில் அப்ளை பண்ணணும். சரியா, எலக்ட்ரிக்கல் ஃபியூஸ்ங்கிறது எப்படி இருக்கும்? அதனோட ஷார்ட் சர்க்யூட் எப்படி இருக்கும்? இதுதான் எலக்ட்ரிக்கல் ஃபியூஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரியா, எலக்ட்ரிக் ஃபியூஸோட சிம்பிள் இப்படி இருக்கும், இந்த மாதிரி போட்டுக்கலாம். ஓகே, எலக்ட்ரிக்கல் சர்க்யூட்டில் ஒரு எலக்ட்ரிக் ஃபியூஸுங்கிறத அப்ளை பண்ணோம் அப்படின்னா அந்த சர்க்யூட் வந்து டேமேஜ் ஆகாமல் சேஃப்டியாக மெஷர் பண்ணுறதுக்காக எலக்ட்ரிக்கல் ஃபியூஸ் அப்படிங்கிறத ஒன்று நம்ம அப்ளை பண்ணுறோம், இன்சர்ட் பண்ணுறோம் எலக்ட்ரிக் சர்க்யூட்டில். ஆர் யூ அண்டர்ஸ்டாண்ட்? வாட் இஸ் மீன் பை எலக்ட்ரிக் ஃபியூஸ்? இட் இஸ் ஒன் ஆஃப் த
சேஃப்டி டிவைஸ் ஃபார் மெயின் எலக்ட்ரிக்கல் சர்க்யூட் அப்படின்னு சொல்லுவோம். எலக்ட்ரிக் ஃபியூஸ் யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு அந்த எலக்ட்ரிக் ஃபியூஸ்ங்கிறது மட்டும்தான் டேமேஜ் ஆகும். சப்போஸ் கரண்ட் அதிகமாக whenever high voltage passed in the electric circuit, at that time the over system fuse ஆயிரும். ஓகே, எலக்ட்ரிக் ஃபியூஸ் இருந்துச்சு அப்படின்னா to measure the electric circuit. Okay, so that means what is that? It is the safety device. Are you understand? அதில் இருந்து என்ன பண்ணும், ப்ரிசர்வ் பண்ணிக்கும். சரியா? ஓகே, சேஃப்டியாக மெஷர் பண்ணி சேஃப்டியாக அதை பார்த்துக்கோ. அந்த சர்க்யூட்டை சேஃப்டியாக பார்த்துக்கிறதுக்கு தான் நம்ம வந்து எலக்ட்ரிக் சர்க்யூட்டில் ஃபியூஸ் அப்படிங்கிறத ஒன்று அப்ளை பண்ணுறோம். சரி, இது புரிஞ்சுதுங்களா? ஓகே, இப்போ எலக்ட்ரிக் ஃபியூஸ் அப்ளை பண்ணுறதுனால என்ன யூஸ் அப்படின்னா, சப்போஸ் கரண்ட் அதிகமாக வந்துச்சு அப்படின்னா அந்த ஃபியூஸ் மட்டும்தான் டேமேஜ் ஆகும். ஓகே, இந்த ஓவரால் சர்க்யூட்டுங்கிறது நம்மளுக்கு சேஃப்டியாக இருக்கும். ஸோ தட் ஓன்லி வி அப்ளை த எலக்ட்ரிக் ஃபியூஸ் இன் த எலக்ட்ரிக் சர்க்யூட். ஆர் யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஓகே, எலக்ட்ரிக் சர்க்யூட்க்கு இன்ஸ்டெடாக இப்போ எம்சிபி அப்படிங்கிறத ஒன்று யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. எம்சிபி மினியேச்சர் சர்க்யூட் பிரேக்கர் அப்படிங்கிறத ஒன்று யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. சொல்கிறது புரிஞ்சுதா? இது வந்து நம்ம எலக்ட்ரிக் ஃபியூஸுங்கிறது சப்போஸ் கரண்ட் வந்து அதிகமாக சர்க்யூட்டில் இன்சர்ட் ஆகும்போது நம்மளுக்கு எலக்ட்ரிக் ஃபியூஸ் போயிடுச்சு அப்படின்னா நான் எலக்ட்ரிக் ஃபியூஸுங்கிறது எப்படி இருக்குன்ட்டு காமிச்சேன். சரியா? ஒரு ஒயர் இருக்கும், ஒரு தட் இஸ் அந்த மெட்டல் செராமிக்கில் அந்த எலக்ட்ரிக் ஃபியூஸ் கன்சிஸ்ட் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபியூஸ் மேட் அப் ஆஃப் செராமிக் மெட்டல். ஓகேவா? அதுலேருந்து ஒரு ஒயர் இன்சர்ட் பண்ணியிருப்பாங்க, ஒரு மெட்டல் ஒயர், ரொம்ப தின் ஒயராக இன்சர்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த ஒயர் கட் ஆயிடுச்சு, சப்போஸ் ஹை வோல்டேஜ் வரும்போது அந்த ஒயர் கட் ஆயிடுச்சு அப்படின்னா நம்மளுக்கு ஃபியூஸ் போயிடுச்சு அப்படிங்கிறது தெரியும். பல்ப் டஸ் நாட் க்ளோ. ஓகே, சப்போஸ் இப்போ அந்த எலக்ட்ரிக் ஃபியூஸுக்கு இன்ஸ்டெடாக டெக்னாலஜி யூஸ் பண்ணி எம்சிபி அப்படிங்கிறத ஒன்று ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்காங்க, மினியேச்சர் சர்க்யூட் பிரேக்கர். Okay, that means automatic switch on off. Okay, suppose சர்க்யூட்டில் கரண்ட் அதிகமாக பாஸ் ஆச்சு அப்படின்னா அந்த எம்சிபி சர்க்யூட் இருக்கு இல்லையா, இப்போ புதுசாக நம்ம வீடு கட்டுறவங்களாம் என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா எம்சிபி அப்படிங்கிறத யூஸ் பண்ணிக்குவாங்க. சப்போஸ் சர்க்யூட்டில் வந்து ஓவர் கரண்ட் பாஸ் ஆகும்போது அந்த மினியேச்சர் எம்சிபி வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆயிரும். ஓகேவா? whenever correct the circuit, whenever correct the current means at the time only automatically switch on the MCB. சொல்கிறது புரியுது இல்லையா? இப்போ எலக்ட்ரிக்கல் ஃபியூஸுங்கிறது நம்ம ஃபியூஸ் போயிடுச்சு அப்படின்னா திருப்பி நம்ம ஃபியூஸை எடுத்துகிட்டு நியூ ஃபியூஸ் போடணும். பட் ஆனால் எம்சிபிங்கிறது அப்படி கிடையாது, ஆட்டோமேட்டிக்கலி ஸ்விட்ச் ஆன் ஆஃப். ஓகே, சப்போஸ் சர்க்யூட்டில் கரண்ட் அதிகமாக வந்துச்சு அப்படின்னா எலக்ட்ரிக் ஃபியூஸ் வந்து என்ன ஆகும், போயிடுதுன்னு சொல்கிறோம். ஆனால் இங்கே வந்து எம்சிபியில் என்னது, சுவிட்ச் ஆஃப் ஆயிரும். ஓகே, கரண்ட் வந்து எப்போ நார்மலாக அதே ஆட்டோமேட்டிக்கலாக சுவிட்ச் ஆன் ஆகிக்கும். சரியா? ஓகே, இந்த எம்சிபிங்கிறது எதில் ஒர்க் ஆகுது அப்படின்னா மேக்னெட்டிக் எஃபெக்ட் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட் அப்படிங்கிறதுல எஃபெக்டில் நம்மளுக்கு இது யூஸ் ஆகுது. மேக்னெட்டிக் எஃபெக்ட் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட்டு கீழே இது ஒர்க் ஆகுது. எம்சிபி இஸ் ஒர்க்கிங் ஆன் மேக்னெட்டிக் எஃபெக்ட் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட். ஓகே, நவ் ஒன்லி வி ஆர் கோயிங் டு டிஸ்கஸ் அபவுட் த டாபிக் இஸ் மேக்னெட்டிக் எஃபெக்ட் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட். ஓகே, வாட் இஸ் மீன் பை மேக்னெட்டிக் எஃபெக்ட் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட்? இது வரைக்கும் நம்ம படிச்சிருப்போம் ஹீட்டிங் எஃபெக்ட் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட் என்ன அப்படின்னு. ஹீட்டிங் எஃபெக்ட் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட்டுங்கிறது என்னது, whenever we put on the switch means the wire gets heated. அதாவது எப்போ நம்ம சுவிட்சை ஆன் பண்ணுறோமோ this is the closed circuit. ஓகேவா? இப்போ closed circuit ஆகும்போது என்ன ஆகும், சுவிட்சை ஆன் பண்ண உடனே என்ன ஆகும், ஒயர் கரண்ட் பாஸ் ஆகி பேட்டரி இஸ் கோயிங் டு பாசிட்டிவ் டெர்மினல் டு நெகட்டிவ் டெர்மினல். the bulb gets heated, the bulb is glowing. Okay, so here electrical energy is converted into light energy. Electrical energy is converted into heat energy. The bulb is glowing. Light energy also. Okay, ma'am. The electrical energy is converted into light energy and heat energy. அப்போ இந்த இடத்துல வந்து பல்ப் க்ளோ ஆகும்போது அங்கே ஹீட்டு ப்ரொடியூஸ் ஆகும். சொல்கிறது புரியுது இல்லையா? ஒன் ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி இஸ் கன்வெர்டட் இன்டு அனதர் ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி. ஹியர் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி இஸ் கன்வெர்டட் இன்டு லைட் எனர்ஜி அண்ட் ஹீட் எனர்ஜி. சொல்கிறது புரியுது இல்லையா? ஓகே, இப்போ இங்கே என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஹீட்டிங் எஃபெக்ட் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறோம். சொல்கிறது புரிஞ்சது இல்லையா? ஓகே, இப்போ வாட் இஸ் மீன் பை மேக்னெட்டிக் எஃபெக்ட் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட்? ஓகே, சி ஹியர் ஓர்ஸ்டட் அப்படிங்கிற ஒரு சயின்டிஸ்ட், யார் ஓர்ஸ்டட் அப்படிங்கிற ஒரு சயின்டிஸ்ட் என்ன பண்ணிட்டு இருந்தார் அப்படின்னா, அதாவது ஹீட்டிங் எஃபெக்ட் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட்டுங்கிறது என்னது, இங்கே வந்து
this is the electric circuit. Electric circuit consists of battery, bulb, wire and switch அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஓகே, சொல்கிறது புரியுது இல்லைங்களா? ஓகே, அந்த Ørsted அப்படிங்கிறது என்ன பண்ணிட்டு இருந்தார் அப்படின்னா, அதாவது மேக்னெட்டிக் எஃபெக்ட் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட்ங்கிறது எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணாங்க அப்படின்னா, இப்போ எலக்ட்ரிக் சர்க்கியூட்டில் திஸ் இஸ் கால்டு த எலக்ட்ரிக் சர்க்கியூட். ஓகேவா? இப்போ எலக்ட்ரிக் சர்க்கியூட்டுக்கு பக்கத்தில் ஒரு மேக்னெட்டை வந்து ஒரு மேக்னெட்டிக் காம்பஸை கொண்டுட்டு போகிறாரு. சரியா? see here, இங்கே மேக்னெட்டிக் காம்பஸ்ங்கிறது இப்படி தான் இருக்கும். சரியா? see here, மேக்னெட்னாவே ஆஸ் யூஷுவல் என்ன இருக்கும்? நார்த் போல் சவுத் போல் இருக்கும். a magnet consists of north pole and south pole. ஓகேவா? see, this is the magnetic compass. okay, this is the needle, this is the north direction, this is the south direction. Whenever a magnet free means its the magnet position is north and south position. okay va? So see here, this is the electric circuit. okay, the current is flowing in the circuit. Are you understand? okay, see here, whenever the magnet is whenever the going to magnet is near the electric circuit, okay, the magnetic compass, what is this? Magnetic compass or magnet. okay va? see here, the magnetic compass going to near the electric circuit. okay, the magnetic compass going to near the electric circuit. The circuit is on position. This is the closed circuit. Closed circuit means the on position. The circuit is on position. Are you understand? okay, see here, whenever the magnetic compass going to near the electric circuit, what happened? The magnetic needle is changed from north position, north south position. Are you understand? சொல்கிறது புரியுது இல்லைங்களா? இந்த எலக்ட்ரிக் சர்க்கியூட்டுக்கு பக்கத்தில், அதாவது இப்போ எலக்ட்ரிக் சர்க்கியூட் வந்து ஆன் பொசிஷனில் இருக்குது, லைட்டு க்ளோ ஆகிட்டு இருக்கு. அப்போ இந்த காம்பஸ், மேக்னெட்டிக் காம்பஸ் நீடியில் வந்து மேக்னெட்டிக் காம்பஸ்னாவே எப்படி இருக்கும்? நார்த் பொசிஷன், சவுத்து பொசிஷன். ஓகேவா? மேக்னெட்டுன்னு எடுத்துட்டாவே நார்த் டைரக்ஷன், நார்த் அண்டு சவுத்து போல் இருக்கும். ஓகேவா? இப்போ அப்படி இருக்கிற நார்த் போல் சவுத்து போல் எலக்ட்ரிக் சர்க்கியூட்டுக்கு பக்கத்தில் கொண்டுட்டு போகும்போது என்ன ஆகுது? அந்த நீடில் வந்து டிஃப்ளெக்ஷன் ஆகுது. நார்த்து சவுத்து பொசிஷனில் இருந்து டிஃப்ளெக்ஷன் ஆகுது. What is the reason? The electric current produce a magnetic field. The electric circuit produce a magnetic field. சொல்கிறது புரியுது இல்லைங்களா? எலக்ட்ரிக் சர்க்கியூட் produce a magnetic field. Then whenever the magnetic compass to go to near the electric circuit, at the time the electric circuit or the electric current produce a magnetic field. The magnetic field. Are you understand? This is called the magnetic effect of electric current. okay, the relation between electric current and magnetism is called the electromagnetism. சொல்கிறது புரியுது இல்லைங்களா? இப்போ ஒன்றும் கிடையாது, இதுதான் எலக்ட்ரிக் சர்க்கியூட்டுங்கிறது நம்மளுக்கு தெரியும். சரியா? எலக்ட்ரிக் சர்க்கியூட்டுக்கு பக்கத்தில் ஒரு மேக்னெட்டை கொண்டுட்டு போனோம் அப்படின்னா என்ன ஆகுது அப்படின்னா டிஃப்ளெக்ஷன் ஆகுது. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, the electric circuit produce a magnetic field. அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு அங்கே இல்லை அப்படின்னா அந்த காம்பஸ் அப்படியே தான் இருக்கணும். நார்த் சவுத் பொசிஷன் அப்படிங்கிறது அப்படியே தான் இருக்கணும். why deflection? so the electric current, the electric circuit produce a magnetic field. magnetic field இந்த இடத்துல இருக்கிறதுனால தான் மேக்னெட்டிக் காம்பஸ்ங்கிறது டிஃப்ளெக்ஷன் ஆகுது. சரியா? இப்படி நார்த் சவுத் டைரக்ஷனில் இருக்க மேக்னெட்டிக் காம்பஸ் அது டிஃப்ளெக்ஷன் ஆகுது. நார்த் சவுத் டைரக்ஷன் பொசிஷன் சேஞ்ச் ஆகுது. okay, so now we conclude the message. என்ன சொல்லலாம்? the electric circuit produce a the electric current produce a magnetic field. சொல்கிறது புரியுது இல்லைங்களா? so this is called the magnetic effect of electric current அப்படின்னு சொல்கிறோம். சொல்கிறது புரியுதா? okay, see here, magnetic effect of electric current. what is mean by magnetic effect of electric current? electric current வந்து பாஸ் ஆகும்போது, whenever the current pass in the wire, when an electric current passes through the circuit, through a wire, a circuit, it produces a magnetic field around it. It produces a magnetic field around it. This is called the magnetic effect of electric current. சொல்கிறது புரியுது இல்லைங்களா? Ørsted எந்த சயின்டிஸ்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணாங்க அப்படின்னா Ørsted அப்படிங்கிறவரை ஃபைண்ட் அவுட் பண்ணுறாரு.
ஓகே ஜென்ரலாக அவர் வந்து ஒரு தட் மீன்ஸ் அவர் ஒரு லெக்சர், ஓகே ஒரு காலேஜ் ப்ரொஃபஸர். அவர் என்ன பண்ணிட்டு இருந்தாரு, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து லெசன் நடத்திட்டு இருக்கும்போது எலக்ட்ரிக் சர்க்யூட் வந்து டீச் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு மேக்னெட்டிக் காம்பஸை பக்கத்தில் எடுத்துகிட்டு போகும்போது, அந்த எலக்ட்ரிக் சர்க்யூட் பக்கத்தில் எடுத்துகிட்டு போகும்போது என்ன ஆகுது, அந்த காம்பஸ் டிஃப்ளெக்ஷன் ஆகுது. ஸோ வி கன்க்ளூட் த மெசேஜ், whenever the electric current, okay, when the current passes through a wire, the electric circuit produces a magnetic field. Are you understand? The electric current produces a magnetic field. This is called the magnetism அப்படினு சொல்லலாம். அடுத்து என்னன்னு சொல்லுங்க, electromagnet அப்படினு சொல்றோம். இந்த processக்கு பேர் தான் என்ன சொல்றோம் அப்படினா electromagnetism. Are you understand? Effect of magnetic effect of electric current அப்படிங்கிறது என்னது, which is nothing but, okay, whenever the current pass in the wire, okay, pass in the wire means the current produce the electric circuit produce a magnetic field. புரிஞ்சுதா? அந்த மேக்னெட்டிக் காம்பஸுங்களில் இருக்க நீடில் வந்து டிஃப்ளெக்ஷன் ஆகுது. அப்போ அந்த எலக்ட்ரிக் சர்க்யூட்டுங்கிறது மேக்னெட்டிக் ஃபீல்டை ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படிங்கிறது தான் மேட்டர். சொல்கிறது புரிஞ்சுது இல்லைங்களா? ஓகே, when an electric current passes through a wire, it produces a magnetic field around it. This is called the magnetic effect of electric current அப்படின்ட்டு பார்த்தோம். சரியா? ஓகே, அதுதான் ஒரு டயக்ராமாக போட்டு காமிச்சிருக்காங்க. See here. பேட்டரி எடுத்துக்கிறோம், நம்ம சர்க்யூட் மாதிரியும் போட்டுக்கலாம், இந்த மாதிரியும் போட்டுக்கலாம். சரியா? ஓகே, திஸ் இஸ் த ப்ளஸ், திஸ் இஸ் த மைனஸ். ஓகே, இப்போ போட்டுட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இது சுவிட்ச் ஆன் பொசிஷனில் இருக்குது. ஓகே, திஸ் இஸ் த ப்ளஸ்ஸு, இது மைனஸு. இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இது சுவிட்ச் ஆன் பொசிஷனில் ஆஃப் இருக்குது இப்படி இருக்குது. ஒரு மேக்னெட்டிக் காம்பஸை நம்ம மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னா ஒரு காம்பஸை மேக்னெட்டிக் மெட்டீரியலை வச்சா மேக்னெட்டிக் நீடில் வந்து டிஃப்ளெக்ஷன் ஆகணும் இல்லையா? சரி, நம்மளுக்கு வந்து டிஃப்ளெக்ஷன் ஆகுதா அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம வந்து மேக்னெட்டிக் நீடில் வந்து இந்த இடத்துல யூஸ் பண்ணுறோம். சரியா? திஸ் இஸ் த மேக்னெட்டிக் நீடில். ஓகேவா? நார்த் டைரக்ஷன், சவுத் டைரக்ஷன் இப்படி வச்சாச்சு. ஓகே, இப்போ இந்த சர்க்யூட் வந்து என்ன சர்க்யூட்? ஓப்பன் சர்க்யூட். ஓகே, சுவிட்ச் வந்து எப்படி இருக்குது? ஆஃப் பொசிஷனில் இருக்குது. சொல்கிறது புரிஞ்சது இல்லையா? இப்போ நோ டிஃப்ளெக்ஷன், எந்த சேஞ்சஸுமே கிடையாது. அப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டுங்கிறது இதில் ப்ரொடியூஸ் ஆகலை அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். சரியா? ஓகே, இப்போ திஸ் இஸ் த ஆன் பொசிஷன் மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஓகே, இப்போ சுவிட்ச் ஆன் பண்ணுறோம், ஆன் பண்ணது பேட்டரியிலேருந்து கரண்ட் பாஸ் ஆகுது. திஸ் இஸ் த மேக்னெட்டிக் காம்பஸ். Okay, what happened here? The magnetic needle deflection from north to south direction. Are you understand? North to south direction la irundhu magnetic needle ingiradhu adanoda difference, adanoda reflection eppadi irukku, changes agudhu. So the electric current produce a magnetic field. Are you understand? Okay, what is mean by electromagnetism? அதான் நம்ம என்ன சொல்கிறோம், எலக்ட்ரிக் கரண்ட் பாசஸ் த்ரூ த ஒயர், த எலக்ட்ரிக் ப்ரொடியூஸ் எ மேக்னெட்டிக் ஃபீல்டு த்ரூ எ ஒயர், இட் ப்ரொடியூஸ் எ மேக்னெட்டிக் ஃபீல்ட் அரவுண்ட் இட் அப்படிங்கிறது சொல்லலாம். திஸ் இஸ் கால்டு த மேக்னெட்டிக் எஃபெக்ட் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட். Are you understand? சொல்கிறது புரியுது இல்லையா? இப்போ இந்த டாபிக் பார்த்தாச்சு. மேக்னெட்டிக் எஃபெக்ட் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட்டுங்கிறது ஒன்றும் கிடையாது. ஒரு எலக்ட்ரிக் சர்க்யூட் பக்கத்தில் மேக்னெட்டிக் காம்பஸுங்கிறத கொண்டுட்டு போனோம் அப்படின்னா அது டிஃப்ளெக்ஷன் ஆகுது. அப்போ எலக்ட்ரிக் கரண்ட் ப்ரொடியூஸ் அ மேக்னெட்டிக் ஃபீல்டு. சொல்கிறது புரியுது இல்லையா? ஓகே, சம் எலக்ட்ரிக்கல் அப்ளைன்சஸ் யூஸ்டு இன் த ஹீட்டிங் மேக்னெட்டிக் எஃபெக்ட் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட். ஓகே, எப்படி ஹீட்டிங் எஃபெக்ட் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட்டில் சம் எலக்ட்ரிக்கல் அப்ளைன்சஸ்லாம் யூஸஸ் ஆகுதோ அதே மாதிரி சம் எலக்ட்ரிக்கல், அதாவது மேக்னெட்டிக் எஃபெக்ட் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட்டில் சம் எலக்ட்ரிக்கல் அப்ளைன்சஸ்லாம் யூஸ் ஆகுது. சரியா? அது என்னென்ன எலக்ட்ரிக்கல் அப்ளைன்சஸ் அப்படின்னா, see here, இப்போ மேக்னெட்டிக், இப்போ கிராண்ட் ஆப்ரேட்டர் இருக்கு இல்லையா, கிராண்ட் இருக்கு இல்லையா, இப்போ நம்ம இந்த கிராண்டில் வந்து சப்போஸ் இந்த கார்லாம் இருக்குன்னா அந்த காரை வந்து ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த காரை வந்து லிஃப்ட் பண்ணுது இல்லையா, கிராண்ட் வண்டி இருக்கு இல்லையா, கிராண்ட் வெஹிக்கிள் இருக்கு இல்லையா, அது வந்து அந்த காரை லிஃப்ட் பண்ணுது இல்லைங்களா, அதெல்லாம் என்ன மெத்தட் அப்படின்னா மேக்னெட்டிக் எஃபெக்ட் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட். நம்ம வீட்டில் காலிங் பெல்லாம் யூஸ் ஆகுது இல்லையா, தட்ஸ் ஆல்சோ மேக்னெட்டிக் எஃபெக்ட் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட்.
ஓகே. மேக்னெட்டிக் லீவியேஷன், மேக்னெட்டிக் ட்ரெயின் இருக்கு இல்லையா, மேக்னெட்டிக் லீவியேஷன் ட்ரெயின் அதெல்லாம் எந்த எஃபெக்டில் யூஸ் ஆகுது, எதன் அடிப்படையில் ரன் ஆகுது அப்படின்னா மேக்னெட்டிக் எஃபெக்ட் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட். Okay, so here we can see one by one. Okay, now first we are going to discuss about ஓகேவா. இப்போ எலக்ட்ரிக் சர்க்யூட்டில் எலக்ட்ரிக் கரண்ட்டு வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டை ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னு சொல்கிறோம். எப்போ அப்படின்னா மேக்னெட்டிக் காம்பஸுங்கிறத ஒன்று பக்கத்தில் கொண்டுட்டு போனோம் அப்படின்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறோம். சரியா. இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆகிறனால சம் எலக்ட்ரிக்கல் அப்ளைன்சஸ் அதுக்கு கீழே மேக்னெட்டிக் எஃபெக்ட் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட்டில் ஒர்க் ஆகுது அப்படின்னு சொன்னோம். ஓகேவா. இப்போ நம்ம எப்படி மேக்னெட்டிக் காம்பஸை கொண்டுட்டு போகிறோமோ அதே மாதிரி ஒரு மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி உள்ள ஒரு சப்ஸ்டன்ஸை, ஒரு மெட்டீரியலை அதில் வச்சோம் அப்படின்னா அப்போ எலக்ட்ரிக் கரண்ட்டு ப்ரொடியூஸ் மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படின்னு சொல்லுவோம். சரியா. அப்போ நம்மளுக்கு we need electromagnetism, we need electromagnetism, we need electromagnet. ஓகேவா. எலக்ட்ரோமேக்னெட்டுங்கிறது தட் இஸ் a temporary magnet. ஓகே. எலக்ட்ரோமேக்னெட்டுங்கிறது என்னது, it is a temporary magnet. அது எப்படி நம்ம டெம்பரரி மேக்னெட் அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னா நம்மளாம் வந்து மேட் பண்ணுறது we make a electromagnet. ஓகேவா. ஸோ we called the temporary magnet அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா. ஓகே. how will you prepare the electromagnet, which is nothing but நம்ம மேக்னெட்டால் எந்தெந்த பொருளை சீக்கிரமாக அட்ராக்ட் பண்ணோம், நம்ம மேக்னெட்டு எந்த மேக்னெட் which things attract the easily. ஓகேவா. என்னென்ன திங்ஸ் எல்லாம், ஓகே, what and all attract by magnet. Okay, easiest example we know, the very familiar example, iron particles. Okay வா. ஒரு மேக்னெட்டுக்கு பக்கத்தில், ஒரு இரும்புக்கு பக்கத்தில், ஒரு அயனுக்கு பக்கத்தில் மேக்னெட்டை கொண்டுட்டு போகும்போது என்ன ஆகும், அட்ராக்ட் ஆகும். தட் இஸ் அ ப்ராப்பர்ட்டி ஆஃப் அயன். ஓகேவா. ஸோ அயன் ஆல்சோ கண்டெய்ன் சம் மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி. ஸோ அப்போ மேக்னெட்டுக்கு பக்கத்தில் எதை எடுத்துகிட்டு போகிறோம், மேக்னெட்டுக்கு பக்கத்தில் மேக்னெட் எதை ஈஸியாக அட்ராக்ட் பண்ணோம், அயன் பார்ட்டிகல்ஸ். ஸோ இப்போ நம்ம அயன் பார்ட்டிக்கல் யூஸ் பண்ணி எலக்ட்ரோ மேக்னெட் அப்படிங்கிறத ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். சொல்கிறது புரிஞ்சது இல்லையா. அப்போ அந்த எலக்ட்ரோ மேக்னெட்டை ப்ரிப்பேர் பண்ணி நம்ம எலக்ட்ரிக் கரண்ட்டோட ஜாயின் பண்ணோம் அப்படின்னா இட் ப்ரொடியூஸ் ஏ மேக்னெட்டிக் ஃபீல்டு. இது வந்து நிறைய அப்ளிகேஷன்ஸில் நம்மளுக்கு யூஸ் ஆகுது, நம்ம டெய்லி லைஃபுக்கு அது யூஸ் ஆகுது. சரியா. ஓகே. இப்போ நம்ம எப்படி எலக்ட்ரோ மேக்னெட்டை ப்ரிப்பேர் பண்ணுறது, ஓகே, how will I prepare the எலக்ட்ரோ மேக்னெட்? ஒன்றும் கிடையாது, ஒரு நம்ம அயன் நெயில் எடுத்துக்கிறோம், ஒரு இரும்பு ஆணியை எடுத்துக்கிறோம். சரியா. அந்த இரும்பு ஆணியை எடுத்துகிட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு காப்பர் ஒயரை இன்சுலேட் பண்ணுறோம். சரியா. திஸ் இஸ் த அயன் நெயில். ஓகேவா. ஒரு இரும்பு ஆணி எடுத்துக்கிறோம். இந்த இரும்பு ஆணி எடுத்துக்கிட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதில் ஒரு காப்பர் ஒயரை இன்சுலேட் பண்ணுறோம். காப்பர் ஒயர் அப்படி இன்சுலேட் பண்ணுறோம். சொல்கிறது புரிஞ்சது இல்லையா. ஓகே. இப்போ இதனோட ஒரு எண்டை என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ரெண்டு எண்டு இருக்கு இல்லையா, ரெண்டு ஒன்றில் ஒயர் எடுத்துக்கிறோம். இது ஒரு எண்டை பேட்டரியோட பாசிட்டிவோட கனெக்ட் பண்ணுறோம். ஒன்று அனதர் ஒன் என்ன பண்ணுறோம் அப்படின்னா அடுத்தது என்ன இருக்குது, சுவிட்ச் ஆன் பண்ணுறோம். சுவிட்ச் இருக்கு இல்லையா, அதில் அட்டாச் பண்ணுறோம். அட்டாச் பண்ணிவிட்டு அனதர் ஒன் என்ன சுவிட்சோட அனதர் ஒன் எண்டில் அட்டாச் பண்ணுறோம். சொல்கிறது புரியுது இல்லையா. ஆல்ரெடி நான் டயக்ராம் போட்டிருக்கனால உனக்கு போட்டு காமிக்கிறேன் எப்படின்ட்டு. சரியா. how will prepare the electromagnet. எலக்ட்ரோமேக்னெட்டுங்கிறது பர்மனெண்ட் மேக்னெட் கிடையாது, டெம்பரரி மேக்னெட். ஓகேவா. சரி. இப்போ நம்ம ஒரு டெம்பரரி மேக்னெட்டை எடுத்துக்கிட்டு, டெம்பரரி மேக்னெட்டுங்கிறது அது ஒரு மேக்னெட்டோட சேர்ந்தது தான். இப்போ அயன்கிறது அதுக்கு வந்து மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டிங்கிறது கொஞ்சம் இருக்கும். அதனால தான் நம்ம மேக்னெட்டை பக்கத்தில் அயனுக்கு பக்கத்தில் கொண்டுட்டு போகும்போதே அட்ராக்ட் ஆகுது. சொல்கிறது புரியுது இல்லைங்களா. ஸோ இப்போ நம்ம எதை ப்ரிஃபர் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம ஒரு அயன் எடுத்துக்கிறோம். அயன் எடுத்துக்கிட்டு அந்த அயனில் தட் மீன்ஸ் ஒரு நெயில் எடுத்துக்கிறோம். நெயில்னது ஒரு ஆணி எடுத்துக்கிறோம். அந்த ஆணி எடுத்துகிட்டு ஒரு காப்பர் ஒயரை அதில் சுற்றுறோம். அந்த காப்பர் ஒயரை சுற்றிட்டு என்ன பண்ணுறோம், ஒரு எண்டை என்ன பண்ணுறோம், கனெக்ட் த பேட்டரி பாசிட்டிவ். ஓகே. பேட்டரியோட நெகட்டிவ் வந்து எதில் கனெக்ட் ஆகுது அப்படின்னா ஸ்விட்சில் கனெக்ட் ஆகுது. திஸ் இஸ் த ஸ்விட்ச். ஓகேவா. இப்போ சுவிட்ச் எதில் இருக்குது, ஆன் பொசிஷனில் இருக்குது. சுவிட்சோட அனதர் ஒன் எண்டை இந்த நெயிலோட நம்ம கனெக்ட் பண்ணுறோம். கனெக்ட் பண்ணிட்டோமா. இப்போ திஸ் இஸ் கால்டு த, இப்போ கரண்ட் வந்து பாஸ் ஆகுது. சரியா. இப்போ சுவிட்சை ஆன் பண்ண உடனே என்ன ஆகுது, கரண்ட் பேட்டரியிலேருந்து சார்ஜஸ் மூவ் ஆகுது. சுவிட்சை ஆன் பண்ண உடனேயும் the charges are going to from charges are moving from the battery.
So this is the circuit is on position. What happened? The coil, the nail act as a electromagnet. சொல்கிறது புரிஞ்சது இல்லையா? The nail act as a electromagnet. எப்படி அப்படின்னா நம்மளுக்கு தெரியும் எலக்ட்ரிக் சர்க்யூட்டுக்கு பக்கத்தில் நம்ம எந்த மேக்னெட்டை கொண்டுட்டு போனாலும் அங்கே மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆகுதுன்னு தெரியும். சொல்கிறது புரியுது இல்லையா? இப்போ நம்ம ஒரு எலக்ட்ரோ மேக்னட்டிசம்ங்கிறது என்ன அப்படின்னா அதுவும் வந்து ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டை ப்ரொடியூஸ் பண்ணும். அதாவது எலக்ட்ரோ மேக்னெட்டுங்கிறது என்ன அப்படின்னா எலக்ட்ரிக் சர்க்யூட்டோட ஒரு மேக்னெட்டை அட்டாச் பண்ணோம் அப்படின்னா தட் இஸ் கால்டு த எலக்ட்ரோ மேக்னெட். சொல்கிறது புரியுது இல்லையா? ஒரு எலக்ட்ரிக் சர்க்யூட்டோட ஒரு மேக்னெட்டை அட்டாச் பண்ணோம் அப்படின்னா தட் இஸ் கால்டு த எலக்ட்ரோ மேக்னெட். ஆர் யூ அண்டர்ஸ்டாண்ட்? இட் ப்ரொடியூஸ் த மேக்னெட்டிக் ஃபீல்டு. எலக்ட்ரோ மேக்னெட்டுங்கிறது தட் இஸ் அ டெம்பரரி மேக்னெட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, இப்போ இங்கே இந்த நெயில்ங்கிறது இந்த ஆணிங்கிறது ஆஸ் ஏ எலக்ட்ரோ மேக்னெட்டாக அக்கர் ஆகுது. சொல்கிறது புரியுது இல்லையா? சர்க்யூட் வந்து ஆன் பொசிஷனில் இருக்கும் பொழுது இதில் கரண்ட்டு பாஸ் ஆகுது. அப்போ அந்த நெயில் வந்து என்ன ஆகுது? எலக்ட்ரோ மேக்னெட்டாக அக்கர் ஆகுது. சொல்கிறது புரியுது இல்லையா? இப்போ சம் அயன் ஃபில்லிங்ஸ்லாம் இருக்கு இல்லையா, சம் இரும்புலாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் பக்கத்தில் வைக்கும்போது என்ன ஆகுது? அட்ராக்ட் ஆகும். இது ஆன் பொசிஷனில் அந்த சர்க்யூட் இஸ் ஆன் பொசிஷன். சர்க்யூட் வந்து ஆன் பொசிஷனில் இருக்கும்போது இப்போ இந்த சாதாரணமாக நம்ம ஒரு இரும்பு துண்டு எடுத்து நம்ம இரும்பை வந்து இது பண்ணோம் அப்படின்னா ஆகாது. இப்போ அதுக்கு அந்த இரும்பு துண்டுக்கு நம்ம என்ன பண்ணுறோம்? எலக்ட்ரிக் சர்க்யூட் பாஸ் பண்ணும்போது அப்போ என்னாகும்? மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆகும். அந்த எலக்ட்ரிக் சர்க்யூட் வந்து இதுக்கு அந்த ஆணிக்கு வந்து பாஸ் பண்ணும்போது இதில் வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ அட்ராக்ட் த அதர் அயன் பார்ட்டிகல்ஸ். So we conclude the iron nail act as a electromagnet. The iron nail act as a electromagnet. சொல்கிறது புரியுது இல்லைங்களா? இப்போ இந்த சர்க்யூட் வந்து ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா பின் வந்து இரும்பு நெயில்ஸ்லாம் என்ன ஆகும்? அயன் நெயில்ஸ்லாம் கீழே விழுந்துடும். ஏன் காரணம் அப்படின்னா this iron does not act as the electromagnet. The iron nail does not act the electromagnet. சொல்கிறது புரியுதுல? ஆன் பொசிஷனில் இருக்கும்போது அதாவது இப்போ எலக்ட்ரோ மேக்னெட்டுங்கிறது ஒன்றும் கிடையாது, நம்மளாக ப்ரிப்பேர் பண்ணுறது தான். ஒரு அயன் நெயில் எடுத்துக்கிறோம், அதில் ஒரு காப்பர் ஒயர் இன்சுலேட் பண்ணுறோம். அப்போ அது வந்து என்ன ஆகுது? எலக்ட்ரோ மேக்னெட்டாக அங்கே ஆக்ட் ஆகுது. எப்போ அப்படின்னா அந்த அயன் நெயிலுக்கு என்னது? காயில் ஆஃப் ஒயர், காப்பர் ஒயர் வந்து அயன் நெயிலில் வந்து பண்ணியிருக்கோம். எலக்ட்ரிக் சர்க்யூட் கரண்ட் பாஸ் பண்ணும்போது இந்த காப்பர் ஒயருக்கு தட் இஸ் அயன் நெயில் ஆஸ் எலக்ட்ரோ மேக்னெட்னு சொல்கிறோம் இல்லையா? எப்போ வந்து கரண்ட் வந்து இந்த நெயிலுக்கு பாஸ் பண்ணுறோமோ அட் த டைம் த அயன் நெயில் ஆக்ட் ஆஸ் எ எலக்ட்ரோ மேக்னெட். ஓகே, அட் த டைம் த அயன் நெயில் அட்ராக்ட் த அதர் அயன் திங்ஸ், அயன் மெட்டீரியல்ஸ். சொல்கிறது புரியுது இல்லையா? ஸோ வி கன்க்ளூட் த அயன் நெயில் ஆக்ட் ஆஸ் த எலக்ட்ரோமேக்னெட். ஓகே, இப்போ ஆஃப் பொசிஷனில் இருந்துச்சு அப்படின்னா த அயன் ஃபில்லிங்ஸ் கோயிங் டு டவுன் சைட். புரியுது இல்லையா? அப்போ இது வந்து எலக்ட்ரோமேக்னெட்டாக அங்கே வேலை செய்யாது. ஏன் அப்படின்னா எலக்ட்ரிசிட்டி இதில் பாஸ் ஆகலை, கரண்ட் வந்து இதில் பாஸ் ஆகலை. ஏன் அப்படின்னா ஆஃப் பொசிஷனில் இருந்துச்சு அப்படின்னா, இப்போ சப்போஸ் ஆஃப் பொசிஷனில் இருந்துச்சு அப்படின்னா does not act on the electromagnet. சொல்கிறது புரியுது இல்லையா? அப்போ எலக்ட்ரிக் கரண்ட்டுக்கும் மேக்னட்டிசனுக்கும் சம் டிஸ்கஷன் சம் ரிலேட்டிவ் இருக்குது. தட் இஸ் கால்டு த எலக்ட்ரோமேக்னட்டிசம். கரண்ட்டுக்கும் மேக்னட்டிசத்துக்கும் ஏதோ சம் கனெக்ஷன்ஸ் இருக்குது. சொல்கிறது புரியுது இல்லையா? ஸோ தட் இஸ் கால்டு த எலக்ட்ரோமேக்னெட். எலக்ட்ரோமேக்னெட்டுங்கிறது ஒன்றும் கிடையாது, நம்மளாக வந்து டெம்பரரியாக ஒரு மேக்னெட்டை ப்ரிப்பேர் பண்ணுறோம். சொல்கிறது புரிஞ்சு இல்லையா? இதை பேஸ் பண்ணி தான் சம் எலக்ட்ரிக்கல் அப்ளைன்சஸ் ஆர் ஒர்க்கிங். ஓகே, வாட் ஆர் த எலக்ட்ரிக்கல் அப்ளைன்சஸ் நான் சொன்னேன் இல்லையா? இது வந்து இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டுங்கிறது எங்கெல்லாம் யூஸ் ஆகுது அப்படின்னா மேக்னெட்டிக் கிரெயின். ஓகே, லிஃப்ட் த ஹெவி வெஹிக்கல்ஸ். இப்போ மேக்னெட்டிக் கிரெயின்லாம் சொன்னோம் இல்லையா? முன்னாடியே சொன்ன மாதிரி இப்போ இந்த கார்லாம் இருக்கு இல்லையா, தூக்கிது இல்லையா, அதே மாதிரி பெரிய பெரிய பில்டிங்லாம் வேலை செய்யும் போது கிரெயினை யூஸ் பண்ணி அயன் பார்ட்டிகல்ஸ்லாம் தூக்குறாங்க இல்லையா? அது என்ன பிரின்சிபிள் அப்படின்னா மேக்னெட்டிக் எஃபெக்ட் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட். சொல்கிறது புரியுது இல்லையா? அங்கே வந்து ஏதாவது ஒரு அயன் பார்ட்டிகல்ஸ் எலக்ட்ரோ மேக்னெட்டாக அங்கே அக்கர் ஆகும்.
Okay, some iron particles, okay, act as a electromagnet. நார்மலா நமக்கு தேவையான நம்ம அயனைல் எடுத்து பண்றோம். இப்ப மேக்னெட்டிக் கிரெயின், மேக்னெட்டிக் லீவியேஷன்னா மேக்னெட்டிக் ட்ரெயின் இருக்கு இல்லையா, அதுல எல்லாம் வந்து பெரிய பெரிய அயன் பார்ட்டிகல்ஸ் இருக்கும். அயன் பார்ட்டிகல்ஸ் வந்து அப்ப வந்து எலக்ட்ரிசிட்டி பாஸ் ஆகும்போது அங்க மேக்னெட்டிக் எலக்ட்ரோமேக்னெட்டா அங்க ஆக்ட் ஆகுது. Okay, whenever the current pass in the electric circuit, at the time only iron particles, some particles act on the electromagnet. Okay, நம்ம அதிகமாக ரெஃபர் பண்ணுறது என்ன அப்படின்னா அயன் பார்ட்டிகல்ஸ். சொல்கிறது புரியுது இல்லையா? நெக்ஸ்ட் எங்கே யூஸ் ஆகுது? எலக்ட்ரிக் பெல்ல இந்த எலக்ட்ரோமேக்னெட் யூஸ் ஆகுது. ஓகே, எலக்ட்ரிக் பெல்ல எங்கெங்கெல்லாம் யூஸ் ஆகுது? மேக்னெட்டிக் கிரெயினில் எலக்ட்ரோமேக்னெட் யூஸ் ஆகுது. மேக்னெட்டிக் லீவியேஷன், தட் மீன்ஸ் மேக்னெட்டிக் ட்ரெயினில் எலக்ட்ரோமேக்னெட் யூஸ் ஆகுது. எலக்ட்ரிக் பெல்லில் எலக்ட்ரோமேக்னெட் யூஸ் ஆகுது. எலக்ட்ரோமேக்னெட் என்னன்னு தெரிஞ்சிட்டிங்கல்ல? ஒன்றும் கிடையாது, ஒரு அயன் நெயில் எடுத்துக்கிறோம், ஏதாவது ஒரு அயன் பார்ட்டிகல்ஸ் எடுத்துக்கிறோம். இப்போ மேக்னெட்டிக் கிரெயின் அப்படிங்கும்போது வேற ஒரு அயன் பார்ட்டிகல்ஸ், பெரிய அயன் பார்ட்டிகல்ஸ் எடுத்துக்குவாங்க. எடுத்துட்டு ஒரு ஒயர், காப்பர் ஒயரை அதில் இன்சுலேட் பண்ணுறாங்க. அதனோட கெப்பாசிட்டி எவ்வளவோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம காப்பர் ஒயரை இன்சுலேட் பண்ணணும். பண்ணிவிட்டு நம்ம எலக்ட்ரிக் சர்க்யூட்டோட கனெக்ட் பண்ணுறோம். ஓகே, அப்போ சுவிட்ச் ஆன் பண்ணும்போது இது கிரெயின்னு எடுத்துக்குவோம். எக்ஸாம்பிளுக்கு கிரெயின்னு எடுத்துக்கிறோம். இப்போ காரை வந்து லிஃப்ட் பண்ணணும், சரியா? காரை வந்து தூக்கணும் அப்படின்னா நம்ம சுவிட்ச் ஆன் பண்ணிடுறோம். சுவிட்ச் ஆன் பண்ண உடனே என்ன ஆகும்? இப்போ இந்த அயன் பார்ட்டிகல்ஸ் வந்து சப்போஸ் பெரிய அயன் ராட் எடுத்துக்கிறோம். அயன் ராட் வந்து என்ன ஆகுது? எலக்ட்ரோமேக்னெட்டாக அங்கே அக்கர் ஆகுது. எலக்ட்ரோமேக்னெட்டாக யூஸ் ஆகும்போது காரை லிஃப்ட் பண்ணுது. காரை வந்து பெரிய பெரிய சப்போஸ் பில்டிங்கில் வேலை செய்கிறோம் அப்படின்னா நம்மளுக்கு பெரிய திங்ஸ்லாம் எடுக்கணும் இல்லையா? எப்படி லிஃப்ட் பண்ணுது? கீழேருந்து மேலே வரைக்கும் லிஃப்ட் பண்ணுது இல்லையா? அதுக்கு என்ன பிரின்சிபல் அங்கே அக்கர் ஆகுது? மேக்னெட்டிக் எஃபெக்ட் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட், தட் மீன்ஸ் எலக்ட்ரோமேக்னெட் அங்கே யூஸ் ஆகுது. சரியா? எலக்ட்ரோமேக்னெட்டுங்கிறது ஒன்றும் கிடையாது, ஒரு சாதாரண அயன் ராடு அல்ல அயன் பார்ட்டிகல்ஸ், ஏதோ ஒரு அயன் பார்ட்டிகல்ஸ் is connected to insulated the copper wire, okay, to connect the electric circuit. Okay, so this is called the electromagnet ன்னு சொல்கிறோம். ஓகே, அப்போ சுவிட்ச் ஆன் பண்ணும்போது இது அயன் பார்ட்டிகல்ஸில் அட்ராக்ட் பண்ணும். சொல்கிறது புரியுதுல்ல? இந்த பிரின்சிபலில் தான் மேக்னெட்டிக் கிராண்டில் யூஸ் ஆகுது, மேக்னெட்டிக் லீவியேஷன் ட்ரெயின் மேக்னெட்டிக் ட்ரெயினில் யூஸ் ஆகுது, அண்ட் எலக்ட்ரிக் பெல் நம்ம வீட்டிலலாம் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, நம்ம ஸ்கூல்லலாம் யூஸ் பண்ணுறோம் எலக்ட்ரிக் பெல் இருக்கு இல்லையா, அதில் யூஸ் ஆகுது, எலக்ட்ரோ மேக்னெட்டில் யூஸ் ஆகுது. சொல்கிறது புரியுது இல்லைங்களா? ஓகே, இப்போ இன்னொரு பாயிண்ட், இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, ஸ்ட்ரென்த் ஆஃப் எலக்ட்ரோ மேக்னெட் டிபெண்ட்ஸ் ஆன் த ஃபாலோயிங் ஃபேக்டர்ஸ். ஓகேவா? நம்மளுக்கு ஸ்ட்ரென்த்தான எலக்ட்ரோ மேக்னெட் வேணும் அப்படின்னா என்னென்ன தேவை? ஒரு 3 பாயிண்ட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நம்மளுக்கு ஸ்ட்ராங் எலக்ட்ரோ மேக்னெட் இருந்தால் மட்டும்தான் அந்த ஒர்க்கை நம்மளுக்கு ப்ராப்பராக செய்ய முடியும். ஓகேவா? இப்போ கிராண்ட் வந்து பெரிய பெரிய திங்ஸ் எல்லாம் நம்ம லிஃப்ட் பண்ணணும் அப்படின்னா, தூக்கணும் அப்படின்னா, அப்போ அந்த இடத்துல ஸ்ட்ராங் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு வேணும் இல்லையா, ஸ்ட்ராங் எலக்ட்ரோ மேக்னெட்டிசம் தேவை வேணும் இல்லையா? அப்போ அது எப்படி இருக்கணும்? என்னென்ன 3 பாயிண்ட்ஸ்? என்னென்ன பாயிண்ட்ஸ் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் த நேச்சர் ஆஃப் த கோர் மெட்டீரியல். நம்ம என்ன மெட்டீரியல் எடுத்துக்கிறோம்? சப்போஸ் நம்மளுக்கு வந்து அயன் எடுத்துக்கிறோம், அயன் தான் பெஸ்ட்டு கோர் மெட்டீரியல். ஓகே, எலக்ட்ரோ மேக்னெட் நம்ம ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படின்னா பெஸ்ட்டு கோர் மெட்டீரியல் என்ன அப்படின்னா அயன். ஓகேவா? அயன் மெட்டீரியல் எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு எலக்ட்ரோ மேக்னெட்டுங்கிறது ஸ்ட்ராங்கான கிடைக்கும். சரியா? நேச்சர் ஆஃப் த கோர் மெட்டீரியல் இஸ் த ஃபர்ஸ்ட் ஒன். செகண்ட் ஒன் இஸ் த நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் ஆஃப் த ஒயர். நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் ஆஃப் த ஒயர் அப்படின்னா, இப்போ நம்ம இந்த ராட், அயன் ராட் எடுத்துக்கிறோம் இல்லைங்களா, அயன் ராடை எவ்வளோ டர்ன்ஸ் வந்து நம்ம டேர்ன் பண்ணுறோம், எவ்வளோ ஒயர் வந்து நம்ம ரவுண்ட் பண்ணுறோம், அதுக்கு தகுந்த மாதிரி எலக்ட்ரோ மேக்னெட் ஸ்ட்ராங்காக இருக்கும். Okay, we consider the turns of the wire. At the time only we get strong electromagnet. Are you understand? What is the first point? Nature of the core. Core means iron material. Okay. Second point, number of turns of the wire. We get strong electromagnet. Are you understand? What is the third one? Magnitude of current. ஓகே, நம்மளுக்கு மேக்னிடியூட் ஆஃப் கரண்ட் ஸ்ட்ராங்காக வேணும் அப்படின்னா கரண்ட் வந்து கிரேட்டர் தென்னாக இருக்கும். ஓகே, அதாவது அதிகமான கரண்ட் கொடுத்தோம் அப்படின்னா ஸ்ட்ராங் எலக்ட்ரோ மேக்னட்டிசம் இருக்கும். அப்போ பேட்டரிங்கிறது சப்போஸ் இப்போ 120 வோல்ட் இருக்குது அப்படின்னா நம்ம 300 வோல்ட் அப்படி கொடுத்தோம் அப்படிங்கும்போது ஸ்ட்ராங் கரண்ட் வி பாஸ் இன் த ஸ்ட்ராங் கரண்ட், அட் த டைம் ஒன்லி வி கெட் ஸ்ட்ராங் எலக்ட்ரோ மேக்னட்டிசம். Are you understand? The 3 points are very very important. Okay, strength of we need strength of electromagnets means the 3 conditions is very very important.
the first one? Nature of the core material. Iron. Okay, நான் எக்ஸாம்பிளுக்கு சொல்லும்போது கூட என்ன எடுத்துக்கிட்டேன்? அயன் நெயில் எடுத்துக்கிட்டேன். சொல்கிறது புரியுது இல்லையா? வேறு மெட்டீரியல் எடுத்துக்கலாம். நம்ம அனதர் ஒன் மெட்டீரியல் எடுத்துட்டோம் அப்படின்னா லெஸ் எலக்ட்ரோமேக்னட்டிசம் கிடைக்கும். சம் அப்ளிகேஷன்ஸ் ஆர் யூஸ்டு. ஓகேவா? நம்மளுக்கு தேவை அப்படின்னா இப்போ கிராண்ட்லாம் லிஃப்ட், தட் மீன்ஸ் கிரானுக்கெலாம் எடுத்து ஜேசிபி கிரானுக்கெலாம் எடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஹை எலக்ட்ரோமேக்னட்டிசம் தேவை. ஓகேவா? இப்போ எலக்ட்ரிக் பெல் எடுத்துட்டோம் அப்படின்னா அதை விட கொஞ்சம் கம்மியாக இருந்தால் போதுமானது. ஓகே, அப்பாரட்டஸை பொறுத்து, தட் மீன்ஸ் எலக்ட்ரிக்கல் அப்ளைன்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறதை பொறுத்து நம்மளுக்கு எடுத்துக்கலாம். சரியா? ஓகே, ஃபஸ்ட் என்னது? நேச்சர் ஆஃப் த கோர் மெட்டீரியல். செகண்ட் ஒன் இஸ் த நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் ஆஃப் த ஒயர். நம்ம நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் அதிகமாக இருக்கும்போது எலக்ட்ரோமேக்னட்டிசம் இன் ஹை லெவல் ஆர் ஸ்ட்ராங் லெவல் அப்படின்ட்டு சொல்லலாம். ஓகேவா? அடுத்தது மேக்னட்யூட் ஆஃப் கரண்ட். மேக்னட்யூட்னா ஸ்ட்ரென்த் ஆஃப் கரண்ட். எவ்வளோ அதிகமாக கரண்ட் வேணும், நம்மளுக்கு எவ்வளோ பவர்ஃபுல்லான கரண்ட் வேணும் அப்படின்னா கிரேட்டர் கரண்ட் கொடுத்தோம் அப்படின்னா ஸ்ட்ராங்கர் எலக்ட்ரோமேக்னட்டிசம். சொல்கிறது புரியுது இல்லையா? The three conditions are we need three conditions. Why we need strong electromagnetism? Are you understand? Okay, I feel some understand you have. சொல்கிறது எதுவும் கொஞ்சமாவது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, ஒன்றும் கிடையாது. எலக்ட்ரோ மேக்னட்னா என்ன? எலக்ட்ரிக் சர்க்கியூட்டோட ஒரு என்னது எலக்ட்ரோ மேக்னெட்டை நம்ம கனெக்ட் பண்ணுறோம். எலக்ட்ரோ மேக்னெட்டுங்கிறது ஒன்றும் கிடையாது. சாதாரண அயன் நெயிலில் காப்பர் ஒயரை இன்சுலேட் பண்ணிவிட்டு அதை வந்து ஒரு எலக்ட்ரிக் சர்க்கியூட்டோட கனெக்ட் பண்ணுறோம். எலக்ட்ரிக் சர்க்கியூட்டுங்கிறது என்னது? ஒரு பேட்ரி ஸ்விட்சு. அவ்வளோதான். சொல்கிறது புரிஞ்சது இல்லையா? தட் இஸ் கால்டு த எலக்ட்ரோ மேக்னெட். ஓகே, இப்போ இந்த அயன் நெயில்ங்கிறது ஆக்ட் அஸ் எலக்ட்ரோ மேக்னெட். எப்போனா whenever the electric current passes through the electric circuit, at that time only the iron particles act as the electromagnet. Okay, are you understand? சொல்றது புரியுது இல்லைங்களா? ஓகே, நெக்ஸ்ட் now we are going to discuss about only the application uses பார்த்தோம் இல்லையா? அந்த ஃபர்ஸ்ட் யூசஸ் எலக்ட்ரிக் பெல் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது நம்ம டாப்பிக்கில் நம்ம 7th கிளாஸில் என்ன புக் இருக்குது, என்ன புக்கில் என்ன இருக்குது? எலக்ட்ரிக் பெல் how is working on the electric bell அந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோம். சொல்கிறது புரிஞ்சது இல்லையா? ஓகே, என்ன டாபிக் பார்த்தோம் இது வரைக்கும்? ஹீட்டிங் எஃபெக்ட் ஆஃப் மேக்னெட்டிக் எஃபெக்ட் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட்னா என்னன்னு பார்த்தோம். அடுத்தது எலக்ட்ரோ மேக்னெட்டிசம் என்னென்னா பார்த்தோம். அதோட யூசஸ், அதனோட ஃபேக்டர்ஸ். சொல்கிறது புரியுது இல்லையா? ஓகே, நான் நெக்ஸ்ட்டு we are going to discuss about electric bell. Okay, see here the electromagnet. What are the uses of electromagnet? எங்கெங்கெல்லாம் யூஸ் ஆகுதுன்னு சொல்கிறோம்? எலக்ட்ரோமேக்னெட், எலக்ட்ரிக் என்ன சொல்கிறது, எலக்ட்ரிக் பெல்லில் யூஸ் ஆகுதுன்னு சொன்னோம். எலக்ட்ரிக் மேக்னெட்டிக் லீவியேஷன் ட்ரெயினில், மேக்னெட்டிக் ட்ரெயினில் யூஸ் ஆகுது. அண்ட் அனதர் ஒன் இஸ் த கிரெயின் ஆப்ரேட்டர். கிரெயினில் வந்து யூஸ் ஆகுது அப்படின்னு சொன்னோம். பெரிய பெரிய திங்ஸ்லாம் வந்து லிஃப்ட் பண்ணுறதுக்கு, மேலே கீழேருந்து மேலே எடுத்துகிட்டு போகிறதுக்கு கிரெயின் ஆப்ரேட்டரில் எலக்ட்ரோ மேக்னெட் யூஸ் ஆகுது. அண்ட் எலக்ட்ரிக் பெல்லில் நம்ம மெயினாக யூஸ்ஃபுல்லாக பார்க்கணும் அப்படின்னா எலக்ட்ரிக் பெல்லில் யூஸ் ஆகுது அப்படின்ட்டு பார்த்தோம். Now we are going to discuss about the electric bell. ஓகேவா? Did you see electric bell in your home and school? பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்மளுக்கு வந்து வெளிப்பார்ட்டு மட்டும்தான் தெரியும். இந்த பெரிய சில்வர் கலரில் அப்படி ஒன்று இருக்கும், ரவுண்டாக இருக்கும். தட் இஸ் த ஹாங் அப்படின்னு சொல்லுவோம். என்னது இது? ஹாங், GONG, ஹாங் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, திஸ் இஸ் கால்டு த ஹாங். அது மட்டும் தான் நம்மளுக்கு தெரியும். அடுத்து இந்த ஹேமர் தெரியும், அடிக்கிறது தெரியும். ஓகேவா? உள்ளே என்னென்ன பார்ட்டு what and all present in the inside the electric bell we don't know. Okay va? Okay, now only we discuss about the electric bell. Okay va? The electric bell working in the principle of magnetic magnetic effect of electric current or electromagnet principle la, electromagnet principle la electric bell வந்து யூஸ் ஆகுது. தட் மீன்ஸ் ஒர்க் ஆகுது. த எலக்ட்ரிக் பெல் இஸ் ஒர்க்கிங் ஆன் த மேக்னெட்டிக் எஃபெக்ட் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட் ஆர் எலக்ட்ரோ மேக்னெட் அப்படின்னு சொல்லலாம். சரியா? இப்போ சப்போஸ் ஒரு கொஷின் கேட்குறாங்க, அயன் பாக்ஸ் வந்து எந்த எஃபெக்டில் வந்து எந்த பிரின்சிபலில் ஒர்க் ஆகுது? ஹீட்டிங் எஃபெக்ட் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட். சொல்கிறது புரியுது இல்லையா? 1 மார்க் கொஷினில் கேட்பாங்க. அயன் பாக்ஸ் எந்த பிரின்சிபலில் ஒர்க் ஆகுது? ஹீட்டிங் எஃபெக்ட் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட்டு. சரியா? எலக்ட்ரிக் பெல்லுங்கிறது எதில், எந்த பிரின்சிபலில் ஒர்க் ஆகுது?
electromagnet or magnetic effect of electric current principle work ஆகுது அப்படின்னு சொல்லணும். Don't confuse that. Are you understand? சொல்றது புரியுது இல்லையா? Okay, the electric bell working on the electromagnet principle, electromagnetic principle or magnetic effect of electric current, both are same. Are you understand? சொல்றது புரியுது இல்லைங்களா? Okay, this is the electric bell. Okay, see here, what and all present in the electric bell means U-shaped electromagnet. Okay, U-shape ஒரு U-shape iron rod எடுத்துக்கிறோம். சொல்கிறது புரியுது இல்லையா? ஒரு U shape iron rod எடுத்துக்கிறோம். இந்த மாதிரி U shapeல ஒரு iron rod எடுத்துக்கிறோம். Are you understand? சொல்கிறது புரியலையா? இப்போ இதில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா காப்பர் ஒயர் ரவுண்ட் பண்ணியிருக்கோம். காப்பர் ஒயர், a copper wire insulated the copper wire in U shaped iron. Are you understand? ஒரு U shaped iron எடுத்துக்கிறோம். U shaped iron எடுத்துக்கிறோம். அதில் காப்பர் ஒயரை இன்சுலேட் பண்ணியிருக்கோம். This is the copper wire. காப்பர் ஒயரை இன்சுலேட் பண்ணியிருக்கோம். சொல்கிறது புரிஞ்சது இல்லையா? நம்ம எப்படி அயனையில் வந்து காப்பர் ஒயரை இன்சுலேட் பண்ணணுமோ அதே மாதிரி we have taken the U-shaped iron rod. Okay, insulated the copper wire with insulated the copper wire. Are you understand? சொல்கிறது புரியுது இல்லையா? Next, the one end of the U-shaped, that means a U-shaped rod, and the iron rod, one end of the iron rod is connected to the switch. Okay, the U-shaped iron is connected, one end of connected to the switch. Okay, the switch is another one is connected to the battery. Okay, இது என்னது? Switch. This is the off on position. This is the now here off position. சொல்கிறது புரிஞ்சது இல்லையா? This is switch, this is battery. Okay, this is the metal spring. Okay, small thin metal spring, and another one is the, this is the here, this is the another one iron material. Okay, iron, soft iron material. This is called the armature. This part is called the armature. Armature, which is nothing but that is the soft iron. Okay, soft iron. This also iron, this also iron. This iron insulated copper wire, this iron not insulated the copper wire. This is called the armature. Armature means such is nothing but that is a soft iron material. Are you understand? Small thin iron material, that is called the armature. Okay, next, this is the contact screw. This is the contact screw. This is the metal spring, flatted metal spring, small metal spring. This also metal spring. The metal spring is connected to the contact screw. Okay, contact screw, and another one is the hammer is connected, one end of flattened metal spring. The hammer is connected another one of another metal, that means the metal spring, that means the hammer is connected another end of hammer. Okay, this is the armature. The armature is connected one end metal spring, another one is connected hammer. This is the hang. சொல்கிறது புரியுது இல்லைங்களா? ஓகே, what and all present in the what and all present in the electric bell? U-shaped iron material. Okay, the copper wire insulated the copper wire with iron material. சொல்கிறது புரியுது இல்லையா? ஒரு U-shaped அயன் மெட்டீரியல் எடுத்துக்கிறோம், அதில் ஒரு காப்பர் ஒயர் இன்சுலேட் பண்ணியிருக்கோம். புரிஞ்சுதா? அடுத்தது என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா அதோட ஒரு சுவிட்ச் கனெக்ட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு ஒரு பேட்ரி கனெக்ட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு ஒரு மெட்டல் ஸ்ப்ரிங், ரொம்ப மெலிசான ஒரு ஸ்ப்ரிங் மாதிரி ஒன்று கனெக்ட் பண்ணியிருக்கோம். அதோட ஒரு சாஃப்ட் அயன் எடுத்துக்கிறோம். சரியா? சாஃப்ட் அயன்கிறது அது ஒரு மெலிசான, இது வந்து திக்கான அயன் எடுத்துக்கிறோம், இது சாஃப்டான அயன் எடுத்துக்கிறோம். அதை என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஆர்மெச்சூர் அப்படின்னு சொல்கிறோம். அந்த ஆர்மெச்சோட ஒன் எண்ட் வந்து மெட்டல் ஸ்ப்ரிங்கோட கனெக்ட் பண்ணியிருக்கு, அனதர் ஒன் எண்ட் வந்து ஹாமரோட கனெக்ட் பண்ணியிருக்கு. சொல்கிறது புரியுது இல்லைங்களா? நெக்ஸ்ட்டு இந்த யூ-ஷேப்டு அயன் இருக்கு இல்லையா, அந்த யூ-ஷேப்டு அயனோட காண்டாக்ட் ஸ்க்ரூ வந்து இந்த மெட்டல் ஸ்ப்ரிங்கோட கனெக்ட் ஆகிருக்கு. இந்த யூ-ஷேப் அயனோட, இந்த யூ-ஷேப் அயன் மெட்டீரியலோட காண்டாக்ட் ஸ்க்ரூவோட ஒரு எண்டு கனெக்ட் ஆகிருக்கு, அனதர் எண்டு வந்து மெட்டல் ஸ்ப்ரிங்கோட கனெக்ட் ஆகிருக்கு. இந்த ஆர்மெச்சோட அனதர் ஒன் எண்டு வந்து எங்கே இருக்குது? ஹாமரோட கனெக்ட் ஆகிருக்கு. சொல்கிறது புரியுது இல்லையா? இந்த கனெக்ஷன் வந்து கரெக்டாக நீ கொடுத்துட்டுனாவே உனக்கு ஒர்க்கிங் புரிஞ்சிடும்.
சரியா? ஓகே, திஸ் இஸ் த எலக்ட்ரிக் பெல்லோட apparatus. இதுதான் எப்படி இருக்கும் அப்படின்னா, இன்னொரு டைம் சொல்கிறேன் பாரு, யூ ஷேப் அயன் மெட்டீரியல் with insulated copper wire. The one end of connected the switch. The U-shape iron is connected one end with the switch. The switch another one is connected battery. Battery is another one is connected armature. Metal spring. Metal spring. And the metal spring is connected one end armature. Armature another one is connected hammer. Are you understand? The flat metal spring connected the screw, contact screw. The contact screw connected the U-shaped iron. சொல்கிறது புரிஞ்சது இல்லையா? ஓகே, இப்போ பெல் வந்து எப்படி இருக்குது அப்படின்னா ஆஃப் பொசிஷனில் இருக்குது. பெல் வந்து எப்படி இருக்குது? ஆஃப் பொசிஷனில் இருக்குது. சொல்கிறது புரியுது இல்லைங்களா? ஓகே, இப்போ இதுதான் வந்து சர்க்யூட்டு. ஓகே, எப்படி யூஸ் ஆகுது? How is the uses of electric bell? Okay, இப்போ என்ன பண்ணுறோம்? சுவிட்ச் ஆன் பண்ணுறோம். சுவிட்ச் இஸ் த ஆன் பொசிஷன். ஓகே, ஆன் பண்ணது என்ன ஆகும்? சுவிட்ச் ஆன் பண்ணோடனே the current is the electric charges is moving one place to another one place. Okay, the battery is provide the charge, the electric circuit. Are you understand? Electric circuit என்ன ஆகுது? current pass ஆகுது. ஓகே, பாஸ் ஆகும்போது என்ன ஆகும்? the electromagnet, the normal magnet act as a electromagnet. ஓகே, எலக்ட்ரிக் சர்க்யூட்டில் நம்ம என்னத்தை பண்ணியிருக்கோம்? அயன் மெட்டீரியலை கனெக்ட் பண்ணியிருக்கோம். the iron material is the U-shaped electromagnet பண்ணியிருக்கோம். that is U-shaped அயனை கனெக்ட் பண்ணியிருக்கோம் with copper insulated ஒயரை கனெக்ட் பண்ணியிருக்கோம். so the U-shaped iron act as a electromagnet. Whenever we put on the switch, the electric circuit is closed on, or that the electric circuit is working. At the time, the U-shaped iron act as a electromagnet. இது எலக்ட்ரோமேக்னட்டாக ஆக்ட் ஆகுது. சொல்கிறது புரிஞ்சது இல்லையா? ஓகே, சுவிட்ச் ஆன் பண்ண உடனே என்ன ஆகுது? கரண்ட்டு பாஸ் ஆகுது. இப்போ இதுக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் அப்படின்னா, இதோட டிஸ்டன்ஸ் வந்து ரெண்டுமே கம்மி. இந்த யூ ஷேப்டு எலக்ட்ரோமேக்னெட்டுக்கும் இந்த ஆர்மேச்சருக்கும் இல்லை டிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப க்ளோஸ்டு டிஸ்டன்ஸ் தான். ஓகேவா? ரொம்ப டிஃப்ரென்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். கெப்ட் ஆன் த க்ளோஸ்டு டிஸ்டன்ஸ். ஓகேவா? லெஸ் டிஸ்டன்ஸ். ஓகே, இது ரெண்டுக்குள்ள டிஸ்டன்ஸ் ஆர்மேச்சருக்கும் இந்த எலக்ட்ரோமேக்னெட்டுக்குள்ள டிஸ்டன்ஸ் எப்படி இருக்கும்? லெஸ் டிஸ்டன்ஸ். சொல்கிறது புரியுது இல்லையா? ஓகே, இப்போ கரண்ட்டு பாஸ் ஆன உடனே என்ன ஆகும்? இந்த ஆர்மேச்சர் towards the electromagnet. Okay, the armature towards the electromagnet. Okay, இப்போ இது இந்த இடத்துல இருந்து இங்கே வந்து இப்படி மூவ் ஆகுது. அப்போ டச் ஆகும்போது என்ன ஆகும்? இந்த ஸ்க்ரூ வந்து என்ன ஆயிரும்? இஸ் கோயிங் டு பேக் சைடு. ஓகே, இப்படி இது வந்து டச் ஆகும்போது, இங்கே டச் ஆகும்போது இந்த ஆர்மேச்சர் வந்து யூ ஷேப்டு அயனில் எலக்ட்ரோமேக்னெட்டில் டச் ஆகும்போது காண்டாக்ட் ஸ்க்ரூ வந்து என்ன ஆயிரும்? ரிலீஃப் ஆயிரும். ரிலீஃப் ஆனது என்ன ஆகும்? இது போகும்போது இங்கே ஹேங்கர் வந்து இங்கே வந்துடும். இங்கே இருக்க ஹேங்கர் என்ன ஆயிரும்? இப்படி வந்துடும். ஓகே, ஹாங்கில் வந்து என்ன ஆகும்போது நம்மளுக்கு ஹாங் வந்து ஸ்ட்ரைக் ஆகும். இட் ப்ரொடியூஸ் த சவுண்ட். ஸ்ட்ரைக் த சவுண்ட். ஆர் யூ அண்டர்ஸ்டாண்ட்? சொல்கிறது புரியுது இல்லையா? இதுதான் ஒர்க்கிங். ஓகே, புரியுதா இல்லையா? கரண்ட்டை வந்து பாஸ் பண்ணுறோம். கரண்ட்டு பாஸ் ஆனதையும் நம்மளுக்கு யூ ஷேப் அயன் என்ன ஆகுது? எலக்ட்ரோமேக்னட்டாக ஆக்ட் ஆகுது. ஏன் அப்படின்னா, இப்போ ஒரு அயன் நெய்யில் காப்பர் ஒயரை இன்சுலேட் பண்ணும்போது இட் ஆக்ட் ஆஸ் ஏ எலக்ட்ரோமேக்னட். ஓகேவா? அப்போ எலக்ட்ரிக் பெல் இந்த எப்படி யூஸ் ஆகுது அப்படின்னா, இங்கே கரண்ட் பாஸ் ஆகும்போது த ஆர்மேச்சர் இஸ் கோயிங் டுவோர்ட்ஸ் த எலக்ட்ரோமேக்னட். த ஆர்மேச்சர் இஸ் கோயிங் டு மூவ் த ஃப்ரண்ட் சைடு. ஸோ த எலக்ட்ரோமேக்னட் அண்ட் ஆர்மேச்சர் இஸ் connected, then the hammer is ringing. Are you understand? அப்போ இந்த காண்டாக்ட் ஸ்க்ரூங்கிறது என்ன ஆயிரும்? ரிலீஸ் ஆயிரும். இது பின்னாடி வந்துச்சு அப்படின்னா armature is going to front side. ஓகே, இப்போ இந்த யூ ஷேப்பில் எலக்ட்ரோமேக்னெட் வந்து இதில் படும்போது நம்மளுக்கு என்ன ஆகும்? the sound is produced, the bell has rang. சொல்கிறது புரியுது இல்லையா? இதே இந்த டெக்னிக் இதில் தான் இப்படி தான் எலக்ட்ரிக் பெல் யூஸ் ஆகுது, எலக்ட்ரிக் பெல் ஒர்க் ஆகுது. This is the working on the electric bell.
சொல்கிறது புரியுது இல்லையா? இந்த காண்டாக்ட் ஸ்க்ரூ, இந்த ஆர்மேச்சர் வந்து முன்னாடி ஆர்மேச்சருங்கிறது ஒன்றும் கிடையாது, ஒரு சாஃப்ட் அயன் தான். ஒரு சாஃப்ட் அயன் எலக்ட்ரோ மேக்னட்டோட க்ளோஸ் ஆகும்போது த ஹேமர் இஸ் கோயிங் டு ரீச் த ஹாங். ஸோ த சவுண்ட் இஸ் ப்ரொடியூஸ்டு. தட்ஸ் ஆல். திஸ் இஸ் த ஒர்க்கிங் ஆன் எலக்ட்ரிக் பெல். ஆர் யூ அண்டர்ஸ்டாண்ட்? சொல்கிறது புரியுது இல்லைங்களா? இல்லையா? ஒன்றும் கிடையாது. அப்போ எலக்ட்ரிக் பெல்லுங்கிறது இங்கே என்ன யூஸ் ஆகுது? எலக்ட்ரோ மேக்னெட்டுங்கிறது யூஸ் ஆகுது. சுவிட்ச் ஆன் பண்ணால் அந்த ப்ராசஸ் நடக்குது. சப்போஸ் சுவிட்சை வந்து ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா என்ன ஆகும்? ஆர்மேச்சர் இஸ் கோயிங் டு பேக் சைடு. Whenever the switch is off position means the armature is going to back side. The hammer is released. ஓகே, ஹாமர் என்ன ஆயிருது? ரிலீஸ் ஆயிரும். அப்போ இந்த ஸ்க்ரூ திருப்பி என்ன ஆயிரும்? இந்த மெட்டல் ஸ்ப்ரிங்கோட அட்டாச் ஆயிரும். அப்போ இந்த ஹாமர் இழுத்து பிடிச்சிக்கும். ஸோ தட் மீன்ஸ் அந்த சாஃப்ட் அயன் கூட இழுத்து பிடிச்சிக்கும். ஓகேவா? இட்ஸ் கோயிங் டு ஒரிஜினல் பொசிஷன், ஆஃப் பொசிஷனுக்கே போயிடும். சொல்கிறது புரியுது இல்லையா? திஸ் இஸ் த ஒர்க்கிங் ஆஃப் எலக்ட்ரிக் பெல். ஓகே, ஒன்றுமே கிடையாது. ஒரு யூ ஷேப் அயன் எடுத்துக்கிறோம், அயன் பார் எடுத்துக்கிறோம். அதில் ஒரு காப்பர் ஒயரை இன்சுலேட் பண்ணுறோம். ஓகே, அப்போ காப்பர் ஒயர் இன்சுலேட் பண்ணிவிட்டு பேட்டரி சுவிட்சோட கனெக்ட் பண்ணுறோம். whenever we put on the switch means the U-shaped iron bar act as a electromagnet. Okay, whenever the electromagnet touch the armature, at that time the electric bell ringing, the electric bell working. Are you understand? The hammer strike the hang. At the time the sound is produced. This is the working of electric bell. That's all. Okay, which principle is working on the electric bell? Electromagnetic principle. Are you understand? சொல்கிறது புரியுது இல்லைங்களா? ஓகே, அவ்வளோதான். வேறு ஒன்றுமே கிடையாது. சுவிட்சை ப்ரெஸ் பண்ணுறோம், கரண்ட்டு ஃப்ளோ ஆகுது. எலக்ட்ரோமேக்னெட் காயில் வந்து எலக்ட்ரோமேக்னெட் வந்து என்ன ஆகுது? சாதாரண இரும்பு அயன் வந்து சாதாரணமாக நார்மல் அயன் பார் என்ன ஆகுது? எலக்ட்ரோமேக்னெட் காயிலாக கன்வெர்ட் ஆகுது. அப்போ புல்ஸ் மெட்டல் ஸ்ப்ரிங், ஹாங் ஸ்ட்ரைக்ஸ் அண்ட் ரிங்கிங் சவுண்டு. தட்ஸ் ஆல். சொல்கிறது புரியுது இல்லையா? ஓகே, ஒன்றுமே கிடையாது. ஈஸியாக தான் டயக்ராம் வந்து தயவு செஞ்சு மாற்றி போட்டுறாது. ஒரு யூ ஷேப் மேக்னெட் எடுத்துக்கிறோம், சுவிட்சு போடுறோம், பேட்ரி போடுறோம், ஆர்மேச்சர் போடுறோம், ஒரு மெட்டல் ஸ்ப்ரிங்கு, காண்டாக்ட் ஸ்க்ரூ இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, காண்டாக்ட் ஸ்க்ரூவோட ஒரு எண்டு வந்து இந்த மெட்டல் ஸ்ப்ரிங்கோட இருக்கணும், அனதர் ஒன்று வந்து யூ ஷேப் அயன் பாரோட இருக்கணும். ஓகேவா? ஆர்மேச்சரோட ஒரு எண்டு வந்து பேட்டரியோட இருக்கணும், அனதர் ஒன்று வந்து ஹாமரோட இருக்கணும். அவ்வளோதான். தட்ஸ் ஆல். இட்ஸ் a வெரி வெரி ஈஸியஸ்ட் டயக்ராம். சொல்கிறது புரியுது இல்லையா? ஒர்க்கிங் வந்து ஒன்றுமே கிடையாது. நீ ஏன் ஓனாக ரைட் பண்ணலாம். சொல்கிற கான்செப்டை புரிஞ்சுட்டு அப்படின்னா ஈஸியாக ரைட் பண்ணிக்கலாம். ஓகே, ஆர் யூ அண்டர்ஸ்டாண்ட்? சொல்கிறது புரிஞ்சது இல்லைங்களா? இன்றைக்கி என்ன நம்ம டாபிக் பார்த்தோம்? எலக்ட்ரிக், தட் மீன்ஸ் ஹீட்டிங், மேக்னெட்டிக் எஃபெக்ட் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட்னா என்னன்னு பார்த்தோம். ஒன்றும் கிடையாது. ஒரு எலக்ட்ரிக் சர்க்கியூட்டில் கரண்ட்டை பாஸ் பண்ணும்போது, ஒரு எலக்ட்ரிக் சர்க்கியூட்டுக்கு பக்கத்தில் நம்ம மேக்னெட்டை கொண்டுட்டு போது டு ப்ரொடியூஸ் அ மேக்னெட்டிக் ஃபீல்டு. Okay, whenever the current flows through a wire, there occur in the magnetic field. That means whenever the current pass in the wire, okay, we put a magnet. At the time, there occur in the magnetic field. அப்படின்னு சொல்கிறோம். அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா எலக்ட்ரோமேக்னட்டிசம் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, சம் எலக்ட்ரிக்கல் அப்ளைன்சஸ் யூஸ்டு இன் த எலக்ட்ரோமேக்னெட்டிக் எஃபெக்ட் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட் அப்படின்னு சொன்னோம். ஓகே, அதுக்கு என்ன தேவை அப்படின்னா எலக்ட்ரோமேக்னெட் அப்படிங்கிறத நம்ம ஒன்று ரெடி பண்ணணும். அது வந்து பர்மனெண்ட் கிடையாது, டெம்பரரி. சரியா? அது எப்படி நம்ம மேக் பண்ணலாம் அப்படின்னா ஒரு சாஃப்ட் அயன் எடுத்துக்கிறோம். எனி ஒன் அயன் மெட்டீரியல் இஸ் வெரி வெரி பெஸ்ட் ஒன். அயன் மெட்டீரியல் எடுத்துகிட்டு அதோட ஒரு காப்பர் ஒயர் இன்சுலேட் பண்ணுறோம். இன்சுலேட் பண்ணிவிட்டு எலக்ட்ரிக் சர்க்கியூட்டோட கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா இட் ப்ரொடியூஸ் ஏ மேக்னெட்டிக் ஃபீல்டு. தட் இஸ் கால்டு த எலக்ட்ரோமேக்னட்டிசம் அப்படின்னு சொல்லணும். சரியா? ஓகே, இது எங்கெல்லாம் யூஸ் ஆகுது அப்படின்னா எலக்ட்ரிக் ட்ரெயினில் யூஸ் ஆகுது, மேக்னெட்டிக் லீவியேஷன் ட்ரெயினில் யூஸ் ஆகுது, கிரெயின் ஆப்ரேட்டரில் யூஸ் ஆகுது, அண்ட் எலக்ட்ரிக் பெல் யூஸ் ஆகுதுன்னு பார்த்தோம். நம்ம எலக்ட்ரிக் பெல்லில் என்னன்ட்டு இப்போ பார்த்தோம், அது எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறது பார்த்தோம். அவ்வளோதான் இந்த கிளாஸில் முடிஞ்சது. சரியா? ஓகே, திஸ் லெசன் இஸ் ஓவர். ஓகே, வாட் அண்ட் ஆல் we have discussed about this lesson. எலக்ட்ரிக் சர்க்கியூட்னா என்ன? தட் மீன்ஸ் ஃபர்ஸ்ட் ஒன் எலக்ட்ரிக் கரண்ட்னா என்னன்னு பார்த்தோம், எலக்ட்ரிக் சர்க்கியூட்னா என்னன்னு பார்த்தோம், அதில் ஓப்பன் சர்க்கியூட், க்ளோஸ்டு சர்க்கியூட்னா என்னன்னு பார்த்தோம். அடுத்தது
எலக்ட்ரிக் சிம்பிள்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக்கல் காம்பனண்ட்னா என்னன்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து எலக்ட்ரிக் ஃபியூஸ்னால் என்னென்னு பார்த்தோம். எலக்ட்ரிக் ஃபியூஸுக்கு அப்புறம் எம்சிபி மினியேச்சர் சர்க்யூட் பிரேக்கர் அப்படின்னா என்னென்னு பார்த்தோம். அடுத்தது மேக்னெட்டிக் எஃபெக்ட் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட்டு பார்த்தோம். சொல்கிறது புரிஞ்சது இல்லையா? இந்த லெசன் ஓவர். ஐ வில் கிவ் த class work and I will give the worksheet also. You have to prepare well. Okay va? Have to write neatly in the class work. Okay, next class we are going to discuss about next lesson. If you have any doubt means come and ask me. Okay students, thank you. See here, you didn't see properly in electric bell. See here, this is the electric bell diagram. Okay va? See here, this is the battery, this is U-shaped electromagnet, and another one is this is the soft iron strip or armature. This is the armature, and this is the metal spring, flat metal spring, and this is the hammer, this is the hong. Okay, this is the switch. Okay, are you understand? Okay, this is the electric bell circuit. Okay, what and all present here? Electric bell circuit, U-shaped electromagnet, and another one is the battery, and another one is the switch, and another one is the contact screw, and this is the armature, and another one is the metal spring, this is the hammer, and this is the hung. Are you understand? U-shaped electromagnet is connected, one end is connected to the battery, and another one is connected to the battery is connected to the another one is the switch, and switch is connected to the contact screw. Okay va? This is the armature. This connected the U-shaped end, another one is connected to the soft metal spring. The metal spring, the armature is connected one end metal spring, and another one is connected to the hammer. Okay va? This is the working on the electric bell. இப்போ வந்து அதாவது எலக்ட்ரிக் பெல் ஒர்க்கிங்கில் இருக்கும்போது சவுண்டு ப்ரொடியூஸ் ஆகுது. அப்போ ஒர்க்கிங்கில் இருக்கும்போது எலக்ட்ரிக் பெல் ஒர்க் ஆகும்போது இந்த காண்டாக்ட் ஸ்க்ரூ ரிலீஃப் ஆயிரும். அப்போ தான் வந்து இந்த ஹாமர் வந்து இங்கே போய் டச் ஆகி நம்மளுக்கு சவுண்டு ப்ரொடியூஸ் ஆகும். சொல்கிறது புரியுது இல்லைங்களா? திஸ் இஸ் த எலக்ட்ரிக் பெல் சர்க்யூட் டயக்ராம். இந்த மாதிரியும் போடலாம், நான் போர்டில் போட்டுருக்க மாதிரியும் போடலாம், ரெண்டுமே போடலாம். ஓகேவா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.